பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மள சில பேர் எனக்கு எந்த திறமையும் இல்லைப்பா, நான் வேஸ்ட்டு, என்னால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு புலம்புறது உண்டு. அந்த மாதிரி மன வருத்தத்தில் இருக்கிறவங்களா நீங்கள் இந்த கதையை கேளுங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பாரதிஸ் வேர்ல்ட். உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் பாரதி. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். பைமோட் இ-ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு தாய் சிங்கமானது தன்னுடைய குழந்தைய ஈன்றெடுக்கும்போது இறந்துடுது. இப்போ அந்த குட்டி சிங்கம் அங்கே இருக்கிற ஆட்டு மந்தையோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்குது. அங்கேருந்து அந்த ஆடுகளும் இந்த சிங்கக்குட்டியை தன்னுடைய இனமாகவே கருதி கூடவே சேர்த்து அந்த சிங்கக்குட்டியை வளர்த்து வருது. இந்த சிங்கக்குட்டியும் தான் ஒரு ஆடுன்ற மாதிரியும் அந்த ஆடுகள் என்ன சாப்பிடுதோ சைவ உணவாக அந்த புற்களையே சாப்பிட்டு வளருது. இதுக்கு சிங்கம்னா எப்படி இருக்கணும் தெரியாது, சிங்கத்தை போல கர்ஜிக்கவும் தெரியாமல் சாதுவாக இருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது இந்த சிங்க குட்டி வளர்ந்து ஒரு அழகான இளஞ்சிங்கமாக மாறுது. எப்பவும் போல் இந்த ஆடு கூட்டங்களோடு சேர்ந்து இந்த இளஞ்சிங்கமானது உணவு உண்றதுக்காக போகுது. அந்த நேரத்தில் ஒரு வயதான சிங்கம் வேட்டையாடுறதுக்காக வருது. இப்போ அந்த வயதான சிங்கம் இந்த இளஞ்சிங்கத்தை பார்த்து மிகுந்த அதிர்ச்சி அடையுது. என்னது, ஆடு கூட்டங்களோட ஒரு சிங்கக்குட்டி இருக்குது, அதுவும் இந்த சிங்கத்தை பார்த்து எந்த ஒரு ஆடும் பயப்படவே இல்லையே, ரொம்ப சாதாரணமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து உண்றாங்களே, என்னதான் நடக்குது புரியலையேன்னு ரொம்ப குழப்பத்துக்குள்ளாகுது. இந்த வயதான சிங்கம் இப்போ வேட்டையாடுறதே மறந்து எப்படியாவது இந்த இளஞ்சிங்கத்தை நம்ம கூட்டத்தோடு சேர்த்துக்கணும், அதுக்காக அந்த இளஞ்சிங்கத்தை நோக்கி இந்த வயதான சிங்கம் ஓடுது. இந்த பெரிய சிங்கம் ஓடி வரதை பார்த்த எல்லா ஆடுகளும் கலைஞ்சி தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓட்டத்தை எடுக்குது. அதே சமயத்தில் இந்த இளஞ்சிங்கமும் அந்த வயதான சிங்கத்தை பார்த்து பயந்து மிரண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு இதுவும் ஓட்டத்தை எடுக்குது. சில மணி துளிகளிலே இந்த வயதான சிங்கம் இந்த இளஞ்சிங்கத்தை ஒரு வழியாக பிடிச்சிருது. இப்போ இந்த வயதான சிங்கம் அந்த இளஞ்சிங்கத்தை பார்த்து கேட்குது, ஏய் நீ என்ன முட்டாளா, எதுக்கு என்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நீ முயற்சி செய்கிற, உனக்கு என்னதான் ஆச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு கேட்குது. அதுக்கு இந்த இளஞ்சிங்கம் சொல்லுது, ஐயோ சிங்கராஜா என்னை விட்டுருங்க, நான் ஒரு சிறிய ஒரு ஆடு தான், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. என்னது, நீ ஆடா, உனக்கு நீ யாருன்னே புரியல, முதல்ல நான் சொல்கிறத கேளு, என் கூட வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போன உடனே நீ யாருன்றதை உனக்கு உணர முடியும்னு சொல்லி ஒரு ஏரிக்கரைக்கிட்ட கொண்டு போகுது. இப்போ இந்த வயதான சிங்கம் அந்த இளஞ்சிங்கத்தை, நீ தண்ணீரில் உன் பிம்பத்தை பாரு, நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் நீயும் இருக்கிற, அப்போ நீ ஒரு ஆடு இல்லைன்றது இப்போயாவது உனக்கு புரியுதா, நீ எங்கள் இனத்தை சேர்ந்த ஒரு சிங்கம்தான்றத அந்த வயதான சிங்கம் புரிய வைக்குது. தான் ஒரு ஆடு இல்லை, தான் ஒரு சிங்கம்தான்னு உணர்ந்த இந்த இளஞ்சிங்கத்துக்கு இதுவரையும் அதுக்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு சக்தி உடம்புக்குள்ளே வரத அது உணருது. பிறகு அந்த காடே அதிரும் வகையில் கர்ஜிக்கவும் செய்யுது. இந்த மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளவும் ஒரு திறமை இருக்குது. ஆனால் நம்மளோட சேர்ந்துருக்கிற இந்த மக்கள் நம்மளை முட்டாளாகவும் திறமையற்றவராகவும் சித்தரிக்கும் போது நம்ம அதை நம்பி நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கோம். ஆனால் இந்த கதையில் வர அந்த இளஞ்சிங்கம் எப்போ தான் ஒரு சிங்கன்றதை உணர ஆரம்பிச்சதோ, அப்போ எப்படி அதனுடைய சக்தி வெளிப்படுதோ, அந்த மாதிரி நாமும் நமக்குள்ள ஒரு திறமை இருக்குதுன்றதை நம்ப ஆரம்பிக்கும்போது நிச்சயம் அது நம்மளுக்கு வெற்றியை கொடுக்குன்றதை இந்த கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.